வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மது பழக்கம் குறித்த தனது கருத்து தமிழிசை சவுந்தரராஜனை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்துகிறேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடந்த 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேசிய திருமாவளவன் தன்னை போலவே தமிழிசைக்கும் மது பழக்கம் இருக்காது என நம்புவதாக தெரிவித்தார். இதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். சென்னையில் பேட்டி அளித்த அவர், திருமாவளவன் நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்ததாகவும் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை மது ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசியதன் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். அத்துடன் வக்கிரத்தின் அடையாளமாக விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளதாகவும் கடுமையாக சாடினார். இந்நிலையில் தனது கருத்து தமிழிசை சவுந்தரராஜனை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்துகிறேன் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் பேட்டியளித்த அவர், காந்தி மண்டபத்தில் மரியாதை செலுத்துவது தொடர்பாக தமிழிசையின் விமர்சனத்தால் தனது மனம் புண்படாதா எனவும் கேள்வி எழுப்பினார். என்பதற்காகத்தான் காந்தி மண்டபம் வந்தோம். இல்லை என்றால் அங்கே உள்ளே நாங்கள் நுழைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும், ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது? அதற்கு என்ன பொருள்? ஆகவே தான் நான் சொன்னேன், உங்களைப் போல்தான் நானும், எனக்கு குடிக்கிற பழக்கமில்லை என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால், என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது. எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.